Kia ora, vanakkam and welcome to Big Boss Review. இது நவம்பர் 23ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, நிகழ்ச்சி எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அண்ட் அக்ஷயா வெளியில் உட்காந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து பெட்டி பற்றி ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே வான்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த கிச்சன் கவுண்டர் கிட்ட வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்களும் பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்களும் கத்தி பேசிகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. நிக்சன் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக என்ன நடக்குது, ஒரே சத்தமாக இருக்குன்னு காதை பிடிச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா அவருக்கு பர்த்டே கேக் இருக்குது. ஸோ அவருக்கு பிறந்தநாள். ஸோ பிறந்தநாள் எல்லோரும் கொண்டாடுறாங்க. இதில் வந்து தினேஷ் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, போன தடவை வந்து கேப்டன் ஆகிறதுக்கு நிக்சன் ட்ரை பண்ணார். அந்த கேப்டன் ஆகிட்டு இருந்தானா நான் வந்து கேப்டனாக இருக்கும்போதே என் பிறந்தநாளை கொண்டாடுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். அது எனக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அதனால் இது வந்து பிக் பாஸ் ஒத்துப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வுட் லைக் ஹிம் டு பிகம் ஒரு நாள் முதல்வர், அதாவது ஒரு நாள் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ தாட் தி ஜெஸ்டர் வாஸ் ரியலி ரியலி நைஸ். ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், பிறந்தநாளும் அதுமா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தினேஷ் யோசிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் வெளியில் வந்து நிக்சன் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி மாயா பூர்ணிமா அவங்களாம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த குரூப்பில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, நீ ஒரு நாள் முதல்வரா, நீ கேப்டன் நான் என்ன பண்ண போகிற அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிக்சன் சொல்வார், அது வந்து அவரோட மன திருப்திக்காக நான் ஓகே சொன்னேன். ஆனால் நான் அவர் சொன்னதை விட நான் ஏதாவது அதிகமாக நான் பண்ணேன்னா ஒரு நாளில் அவர் என்ன சொன்ன, நீ என்ன சமைக்கணும்னு டிசைட் பண்ணு, நீ தான் வந்து கேப்டனாக இருக்க போகிற, ஆனால் டீம்லாம் மாற்ற முடியாது, டீம்லாம் அப்படியே தான் இருக்கும், என்ன சமைக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்குறதுல நீ செய்யலான்னு. ஸோ நிக்சன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வித்தின் த பவுண்டரிஸ் தான் என்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து வெளிப்படுத்துகிறாரு. இது வந்து நமக்கு என்னத்தை காட்டுதுன்னா, தினேஷ் மேலே இருக்கிற ஒரு பயம்னு சொல்லலாம். சரி, அவர் சொன்னார்னா அதுக்குள்ள தான் பண்ணணும். ஸோ இஸ் தினேஷ் ட்ரைங் டு பி அ பர்சன், அவரோட அந்த கேரக்டர் தட் கம்ஸ் அக்ராஸ். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாராட்டணும். அதுக்கப்புறம் வந்து விசித்ராவோட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை அவங்க பேசினதுக்கு அதுக்கு வந்து அவர் கமெண்ட்ரி கொடுத்தது சரியில்லைன்றதை பற்றி நேற்று பேசணும். இன்றைக்கி வந்து அவர் மேலே வந்து ஒரு பயம் இருக்கிற மாதிரி நிக்சன் காட்டினார். ஸோ தினேஷோட கேரக்டர் வந்து உங்களோட கணிப்புப்படி என்ன, இஸ் இ பிகமிங் டூ ஸ்ட்ரிக்ட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து வாழ்க்கைன்றது வந்து ஒரு குறுகிய காலகட்டம். அஃப்கோர்ஸ் நம்ம பவுண்டரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தால் அது ஒத்து வருமா? இது வந்து நல்லது பண்ணியிருக்காரு. நிக்சன் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாரா, இல்லை வந்து நிக்சனோட எண்ணம் தினேஷ் பற்றினது சரியானதான்றது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்க படத்தோட பாடல் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து விஜய் வர்மா நடிச்சிருக்காரு. நமக்கு தெரியும் பிரதீப் உள்ள வரப்போகிறதில்ல, யுகேந்திரன் உள்ள வரப்போகிறதில்லைன்றது தெரியும். ஸோ பாக்கி இருக்கவங்கள பவா செல்லதுரை உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வினுஷா, அனன்யா அண்ட் விக்ரம் விஜய், ரைட்? ஸோ விக்ரம் விஜய் வரப்போகிறாருன்றது நமக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு அந்த பாடல் வழி. ஸோ பாக்கி இருக்கிற அந்த 2 பேரில் 3 டாஸ்க் கொடுத்தாங்க. 3 டாஸ்கில் 2 தான் வின் பண்ணாங்க. ஸோ 2 பேர் வெளியாக்கிட்டு 2 பேர் உள்ள இணைப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா உள்ளே வருவார். என் கூட வந்து ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஐதா அனன்யா வினுஷா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது. 2 பேர் வெளியாக போகிறாங்கன்றதும் நமக்கு தெரியுது. அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம், இல்லை நாளைக்கு கூட பேசலாம். ஓகே, டிபெண்டிங் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த ஷோ டுடே, வாட் எவர் ஐம் கோயிங் டு பி ஸ்பீக்கிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க், ரைட்? இதில் வந்து அந்த ஒரு பந்தை வந்து ஒரு டனல் மாதிரி இருக்குது. இட்ஸ் மோர் லைக் அ ஃபனல் மாதிரி டனல். ஸோ அதில் வந்து பந்தை உருட்டி அந்த சைடில் இருக்க பாஸ்கெட்டில் போடணும். இதுதான் விஷயம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்கள் குரூப்பில் இருந்து யாராவது ஒருத்தரை டைரக்ட் நாமினேஷனுக்கு நீங்கள் வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம். இதை சொன்ன உடனே பூர்ணிமா எல்லாம் ஒன்றா சேர்ந்து, விஷ்ணு எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னு லூஸ் பண்ணிவிட்டு தினேஷை வந்து நம்ம வந்து நாமினேட் பண்ணுவோன்னு. பிகாஸ் அவங்க எல்லாரும் கண்ணுக்கும் வந்து தினேஷ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கரெக்டாக? அண்ட் சில நேரங்கள் ஐ ஃபீல் ஹி நீட்ஸ் டு லூசன் அப் லிட்டில் பிட். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் கூட. இதை வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் பேசுகிறாங்க பரவலாக. விசித்ராவும் சொல்லுவாங்க. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரோ, டூ பை த புக்ஸ் ஆல்சோ. இப்போ பாருங்கள், rules and regulations are not cast in stone, right? Rules and regulations are created by people to bring some form of order in people's lives, right? So in the rules and regulations இப்படி தான் பண்ணுவேன்றது வந்து சில நேரங்களில் வந்து ஒத்து வராது.
அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் ஹவுஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டாஸ்கில் இருந்து எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இது பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஓனி குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து இருக்க போகிறாங்க. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது முக்கியம்தான், இந்த மைக்கு கழட்டுறது அதெல்லாம். பட் மற்ற விஷயங்கள் நகைச்சுவையாக பண்ணுறது, இந்த சுகர் திருடி வச்சது அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு நகைச்சுவையாக இருந்தது. ஸோ வாழ்க்கையில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முக்கியம்தான். ஆனால் சில நேரங்களில் இஃப் யூ ஆர் டூ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோன்றது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு பாருங்கள். இப்போ என்னோட பெரிய பையன் இருக்கான் பாருங்கள், அவன் கார் வந்து ரோட்டில் ஓட்டும் போது அந்த 50 km/h அந்த 50 kilometers தாண்டி 1 kilometer கூட போக மாட்டான். நான்லாம் புஷ் பண்ணுவேன். ஓகே 60 வரைக்கும் போனால் தானே அதுக்கப்புறம் தானே ஃபைன் சொல்லிட்டு அந்த 60 வரைக்கும் போவேன். பட் அவர் அப்படி கிடையாது. ஸோ அந்த கொஞ்சம் பி ஏபிள் டு கட் சம் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தினேஷ் இஸ் பீங் வெரி ஸ்ட்ரிக்ட். அண்ட் அவர் வந்து கொஞ்சம் லூசன் அப் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னோட அபிப்பிராயம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேணும்னு கேமை லூஸ் பண்ணுறாங்க அண்ட் தினேஷை நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் தினேஷ் இஸ் ரியலி அப்செட் அபவுட் இட், ரைட்? தினேஷோட பேரை வந்து விசித்ரா, விஷ்ணு, பூர்ணிமா, ஆர்ஜி, பிராவோ, ஜோவிகா, கூல் எல்லாம் சொல்கிறாங்க, ரைட்? ஆனால் ஜோவிகா வந்து அர்ச்சனா, ரவீனா அண்ட் தினேஷ் சொல்கிறாங்க இவிக் பண்ணுறதுக்கு, அதாவது நாமினேஷன் பண்ணுறதுக்கு. கூல் வந்து நிக்சன் பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு ஆனால் தினேஷ் பேரை சொல்லிடுறாரு. ஸோ இதுதான் விஷயம். கூலை வந்து நிக்சன் நாமினேட் பண்ணுறாரு. பட் ஸோ தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷ் கெட்ஸ் ரியலி அப்செட். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க, ஹி கால்ஸ் தம் அ வுல்ஃப் கேங், ரைட்? இவங்கெல்லாம் வந்து வுல்ஃப் கேங், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அர்ச்சனா கிட்ட கேட்பாரு. ஸோ இதுக்கு இடையில வந்து விசித்ரா சொல்லுவாங்க, அர்ச்சனா வந்து அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்களான்னு. அர்ச்சனா கிட்ட வந்து தினேஷ் வந்து இதை பற்றி கேட்கும்போது அர்ச்சனா சொல்லுவாங்க, இல்லை எனக்கு எதுவும் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணணும்னு எனக்கு தோணல, ஜோவிகா வந்து நாமினேஷன்ஸ்க்கே வரல, அதனால் வந்து ஜோவிகாவை போடணும்னு நான் ஆசைப்பட்றேன், உங்களை வந்து கேப்டன் ஆக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட எய்ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, திரும்ப அவர் கேப்டன் ஆகிடக்கூடாது, அதுதான் விஷயம். பிகாஸ் ரொம்ப ஸ்கூல் ஸ்ட்ரிக்டாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த எனர்ஜி லெவல்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது தினேஷ். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி கேப்டன் ஆகக்கூடாதுன்ற நோக்கத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அர்ச்சனா சொல்லுவாங்க, வெரி ஸ்மார்ட் ஷில் சே, உங்களை கேப்டன் ஆக்கக்கூடாதுன்னா உங்களை வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லை வந்து உங்களை வந்து கேப்டன்சி டாஸ்கே நாமினேட் பண்ணாமல் விட்டுடலாமே, எதுக்காக வந்து உங்களை வந்து இவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பேர் சொல்லணும்? இட் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க், தட் இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் டு நாமினேட் தோஸ் ஹூ ஆர் ஆல்வேஸ் எஸ்கேப்பிங் எவிக்ஷன் நாமினேஷன், ரைட்? அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு அதுதாங்க அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு. பட் ஐ சம்டைம்ஸ் ஃபீல் தினேஷ் கெட்ஸ் ரியலி ஒஃபெண்டட். ஆரம்பத்தில் அப்படி இல்லை, இப்போ வந்து அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து ஆரம்பிக்கிறாங்களே, அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தினேஷ் வேணும்னு பண்ண வேண்டாம், அவங்களும் விஷ்ணுவும் சேர்ந்து. ஸோ இதை பற்றி மாயா அண்ட் பூர்ணிமா பேசும்போது மாயா சொல்லுவாங்க, ஓ இதை நீ வந்து எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல, நீங்கள் என்ன இந்த தினேஷை நாமினேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இது நீயும் விஷ்ணுவும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம், அதனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது வந்து அவங்களோட தனி ட்ராக். மாயா வந்து ஷீ இஸ் வெரி ஜெலஸ் தட் விஷ்ணு இஸ் இன் த பிக்சர் நவ். ஏன்னா ஷீஸ் காட் டு ஷேர் பூர்ணிமா வித் விஷ்ணுன்றதுனால உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஷீ இஸ் ரியலி ஜெலஸ். பூர்ணிமா வந்து அவங்கள விட்டு வெளியாகி விஷ்ணுவோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவாங்களோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. பட் இட் வாஸ் ரியலி ஃபனி டு சீ இட். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நிக்சனோட பர்த்டேயாக இருக்கட்டும், இந்த டாஸ்க்காக இருக்கட்டும், நிறைய அடிப்படுற பேச்சு என்னென்னா தட் தினேஷ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஈவன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்போ என் பசங்கக்கிட்ட நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், படிக்கணும். பட் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் லாஃப்டர், சிரிக்கிறது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா மேலே ஒரே பயமாக இருக்கும், இல்லை அம்மா மேலே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த ஃபன் எலிமெண்ட் வந்து போயிடும். ஒரு ஈவன் இன் அ ஸ்கூல் ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு பி தட் ஸ்ட்ரிக்ட், யூ நீட் டு செட் ரூல்ஸ், ரைட்? பட் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னஸ் நம்ம வாழ்க்கையில் தேவையான்றது வந்து எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஐவ் ஆல்வேஸ் வண்டட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி சொல்லும் போதாக இருக்கட்டும். கேன் வி லைக் நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பன் திருடிட்டான்னு சொல்லி அவரோட கையில் வந்து கார் ஏற்றி டு க்ரஷ் இஸ் போன்ஸ், ரைட்? பட் அவர் திருடின அந்த பன் வந்து ஒரு தங்கச்சிக்கு வந்து உடம்பு முடியல, சாப்பாடு வேணுன்றதுக்காக பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு திருடினது. ஸோ வாட் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? மனிதர்களுக்காக போடப்பட்ட ஒரு விஷயம்.
அது வந்து செம்மைப்படுத்துறதுக்காக, மக்களோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது வந்து சில நேரங்களில் ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு பெண்ட் த ரூல்ஸ் லிட்டில் பிட். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அது பலன் அளிக்குதுன்னா ஒய் நாட், ரைட்? ஸோ அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் நாமினேஷன் பற்றி விசித்ரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மாயா, பூர்ணிமா அண்ட் விசித்ரா வந்து விஷ்ணுவை கான்ஃபரன்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ரவீனா மணியை பற்றி விசித்ரா சொல்லுவாங்க, நான் இது ஏற்கனவே ஒரு எபிசோட கொஞ்சம் தவறாக சொல்லிட்டேன். விசித்ரா வந்து மாயா பேர் எடுக்க மாட்டாங்க. விசித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, நிக்சனை வந்து மட்டும் நீங்கள் நாமினேட் பண்ணாதீங்க. ஏன்னா இஃப் ஹிஸ் நாமினேட்டட் அண்ட் இஃப் ஹி கோஸ் அவுட் she doesn't want to feel responsible for it, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ராக்கும் நிக்சனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருதுல்ல, அதனால வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மணி அண்ட் ரவீனா வந்து மாயா பேரை சொல்கிறாங்க. இதை வந்து மாயா கிட்ட அவங்க ஒத்துக்கல, ரவீனா அண்ட் மணி. அதை வந்து அவங்க ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க விஷ்ணு கிட்ட கேட்டு. விஷ்ணு வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் அபவுட் விஷ்ணு. ஸோ விஷ்ணு அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஹி டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இல்லை அவங்களா சொன்னாங்க, கடைசியில் நான் தான் முடிவெடுத்தேன், ஏன்னா வீடு மாறும்போது எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்வார். ஹி ட்ரைஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். வெரி மெச்சுவர் திங் அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட். அப்புறம் வந்து திரும்ப இவங்க கேட்கும்போது, மாயா கேட்கும்போது, எஸ் உங்கள் பேரை வந்து ரவீனா மணியும் சொன்னாங்க, அது உண்மை தான், ஆனால் முடிவெடுத்தது நான் தான் அப்படின்னு அவர் சொல்வார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா we are going to be talking about Dinesh again. Dinesh இந்த ஹைலைட்டாக இருக்கார்ல இன்னைக்கோட எபிசோடில். I find Dinesh not only he's too strict, sometimes his energy levels could be really, it's not a negative energy, but he can take out the fun element of life அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி ஒப்பீனியேட்டட் சொல்லும்போது அவங்களோட அபிப்பிராயம் தான் சரியான அபிப்பிராயம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தினேஷ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியில் உட்காந்து அந்த G2 ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒழுக்கம், காமன் சென்ஸ், மேனர்ஸ், பிஹேவியர் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா இவர் வந்து அடுத்து கேப்டனை வரக்கூடாதுன்னு வீட்டில் பேசிக்கிட்டாங்களே. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், இவங்களுக்குலாம் அது கிடையாது, ஒழுக்கம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி. கிடையாதுன்ற சொல்லலை, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், பேசிக் மேனர்ஸ் ரொம்ப முக்கியம், காமன் சென்ஸ் முக்கியம். ஸோ what he's implying is that இவங்களுக்குலாம் அது கிடையாது, அதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக நான் சொன்னதுனால அவங்களுக்குலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. உடனே நம்ம ஜால் ரவீனா இருக்காங்களே, my God, I'm sorry, I shouldn't be saying that, but Ravina tends to sway. அந்த லாலாங் சொல்லுவாங்களே, அந்த புல் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் காத்தடிச்சுன்னா இந்த பக்கம் சாயம், அந்த பக்கம் காத்தடிச்சுன்னா அந்த பக்கம் சாயன்ற மாதிரி அவங்க அங்கே என்ன சொல்லுவாங்களாம், இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கேப்டன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஈஸியாக விட்டுட்டாங்க, அதனால தான் உங்களை அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அகெயின் as I said, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கும்போது அந்த வீடே அந்த இடமே வந்து கொஞ்சம் நிறைய சந்தோஷங்கள், the opportunities to be lively, funny and jovial tends to go down. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி ஒரு ஐ டோன்ட் நோ வாட் யூ கால் இட், ஒரு எக் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அந்த கேதரிங் ஏரியாவில் வந்து தி டாக் அபவுட் Dinesh calls the other team, அவங்களெல்லாம் wolf கேங்கிறது சொல்கிற மாதிரியும். அண்ட் அர்ச்சனா சொல்லுவாங்க, பிராவோ இஸ் add on to that group, இப்போ புதுசாக அவர் இணைஞ்சிருக்காருன்ற மாதிரி. அங்கே வந்து ஐ felt a little let down by அர்ச்சனா. அவங்க வந்து திடீர்னு தினேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எண்ணம் வருது. ஏன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாப்ஸ் வருது அவருக்கு, அதனால வந்து அவர் ரொம்ப எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து விசித்ராக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தினேஷ் ரொம்ப இந்த தடவை முறைச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. பட் விசித்ரா இஸ் லைக், ஐ டோன்ட் கேர் வெதர் பப்ளிக் இஸ் சப்போர்ட்டிங் ஹிம் நாட், என் மனசுக்கு எது நியாயம் படுதோ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் முரடு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. விசித்ராக்கும் தினேஷ்க்கும் ஒரு கோல்டு வார் நடந்துட்டு தான் இருக்குது, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா earthquake டாஸ்க் நடக்குது. at least 10 out of the 14 participants must winன்ற மாதிரி அதுலேயும் அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. முதல்ல வர மாயா, நிக்சன், ஜோவிகா, மணி, பிராவோ, ரவீனா எல்லாருமே வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டாஸ்கில் லூஸ் பண்ணோன்னே there's going to be a replacement. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூகம்பம் டாஸ்க். வாழ்க்கை பூகம்பம் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை ரீவிசிட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சவால்களை பற்றி பேசணும், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிராவோ வந்து அவங்க அப்பாவை இழந்ததை பற்றி பேசுகிறாரு. அண்ட் அ வெரி அமேசிங் திங், நம்ம வந்து எப்போதுமே இந்த பாலியல் பலாத்காரம் அப்படின்றது வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப நடக்குது, பெண்களை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். பட் இந்த நிலைமை வந்து
பிராவுக்கு ஏற்பட்டதை அவர் சொல்கிறாரு. கோயம்புத்தூரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கூப்பிட்டு, அப்போ அவருக்கு சான்ஸே கிடைக்காம இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ஆசைப்படுற இடத்துல உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு ஹோட்டல் ரூமில் வந்து அவர்கிட்ட தப்பான முறையில் நடந்துக்கிட்டதாகவும், அவர் வந்து ஹோட்டல்லேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடி வந்ததை பற்றியும் சொன்னார். அண்ட் ஹீ ஃபீல்ஸ் தட் இப்போ வரைக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது கூட ஹீ ஸ்டில் ட்ராமடைஸ்ட், ரைட்? ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே தனியாக இன்னொரு ஆம்பளோடு போகும்போது கூட அவருக்கு அந்த பயம் இருக்குன்றது வந்து அவர் சொன்னார். So, Bravo அது சொல்லும்போது, sometimes we always think that sexual harassment it only happens to females-ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது ஆண்களுக்கும் நடக்குது. And the trauma can last for many years, decades, And I could really feel how he would have felt அந்த environment-ல. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போனால் கூட இன்னொரு ஆணை பார்க்கும்போது அந்த ஒரு பயம் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ரடத்தை ஏற்படுத்துதுன்றது வந்து the perpetrators, they don't understand that, right? Or they just can't be bothered about it. But it's said that it's still happening in this day and age to many people, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து loss of the dead பற்றி சொல்கிறாரு. And he tries to control his tears. ஸோ இதை வந்து பூர்ணிமா அப்புறமா கேட்பாங்க, நீ ஏன் அழகிறத கண்ட்ரோல் பண்ணுற? You see, the crying is always seen as a sign of weakness. நம்ம அழுதோன்னா நம்ம ரொம்ப வீக்கானவங்க அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம அழக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்க்குறாங்க. நான் வந்து நிறைய நேரங்களில் அழுதுருக்கேன். I've done that. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது, if you all are following all my videos, you will know. என்னோட PhD பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, டாய்லெட்டில் போய் உட்காந்து அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளில வந்து I'll come and sit in my computer. ஸோ எங்களுக்கு PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு டெஸ்க் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்குன்னு சில லாக்கர்ஸ்லாம் இருக்கும், ஸோ எங்களுக்குன்னு தனியாக PC இருக்கும். ஸோ எல்லாம் இப்போ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து உட்காந்து I'll start continuing to work. Sometimes I put in 8 hours of work, sometimes I put in 10 hours of work, just reading and writing, right? So it can be trying, and it's okay to feel sad. It's okay to emote. அந்த அழுதுட்டு நான் வெளில வரலாம், I feel sometimes. ஆனால் one thing, நம்ம அழும்போது நமக்கே போதும் பாவம் பார்த்துட்டு இருந்தோன்னா you're going to which is wallowing in self-pity, and that's not going to help. எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கிறத விட you cry, you feel sad, you let out your frustration. It's a very cathartic feeling, right? அது ஒரு கத்தாசிஸ் மாதிரி. And then you let go of your emotions and you come out and you start fresh. ஸோ அந்த மாதிரி அழுக ஓகே. நம்ம அழுதுட்டோன்னா எனக்கு எப்போதும் இந்த நிலைமை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இல்லை. you always have to think solution and not problem, right? எனக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படின்னு யோசிக்காமல் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன், அதுதான் விஷயம். ஸோ அழுது முடிச்சுட்டு I feel sad, I'm hurt, this has happened to me, I need to process the feelings and the emotions, come out and then go on with life. So அதுதான் விஷயம். Sometimes you need to cry a few days, it's okay. So crying is totally okay. If you need to cry, that's fine, right? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். I also tell my youngest son, sometimes நீங்கள் பார்த்தீங்கன்னா sometimes கேமில் ஏதாவது லூஸ் பண்ணிட்டாருன்னா இல்லைன்னா ஒரு படம் பார்த்தாருன்னா அழுகிறது வந்து he'll try to control. I say, darling, it's okay. It's okay for you to cry. It's just an emotion. Just like when you laugh, you don't control your laughter, right? When you feel happy, you smile, you don't control your smile. It's just an emotion and it's okay for you to cry, right? அதே மாதிரி விஷ்ணுவும் சொல்வார், அவங்க சித்தப்பா இறந்ததை பற்றி. ஆல்சோ எல்லாருக்குமே when you miss that person, that one person in your life, or the people who are really close to you, when you lose them, oh my God, you won't believe it. I remember when my mother died, right? So my parents have been, எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் இறந்துட்டார். ஸோ எனிவே my mom was separated from my dad, so I was never close to my dad. அப்புறம் எங்கள் அம்மா இறக்கும்போது, ஸோ எங்களுக்கு இருக்கிற வந்து பிக்கஸ்ட் பிள்ளை வந்து எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அம்மா இறந்த பிறகு you won't believe it, it took me, I don't know, years maybe. For the first 6 months I couldn't get over it. I would be crying every day. And எங்கள் அம்மாவும் நானும் எப்படின்னா, we love each other, but my mom is not the sort who will hug you, who will kiss you, always whatever. My mom is the sort of 195 மார்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னும் 5 மார்க்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறவங்க. Okay, so when I won my pageants, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பேஜன்ஸ்க்குலாம் வந்து டேபிள்ஸ் வாங்குவாங்க. என்னோட மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து டேபிள்ஸ் வாங்குவாங்க, their supporters. ஸோ ஒரு டேபிள், 2 டேபிள், 3 டேபிள். All my 3 pageants that I've won, I'm talking about long ago, அப்போல்லாம் வந்து வேறு மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். Now I've put on a lot of weight and all. So அந்த காலகட்டத்தில் என்னோட ஒரு பேஜன் கூட எங்கள் அம்மா வந்ததில்லை. I've never bought a table. I've not even bought a seat for myself. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜன் வின் பண்ணி என்னால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த புக்கே, அந்த இந்த ட்ராஃபீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு then I will get into my car and drive back on my own.
So that's a kind of relationship that I have with my mom. But எங்கள் அம்மா இறந்தப்போ I couldn't handle it. Because நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கிறதுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி she stayed with me. Right? I think I must say thank you to Yogendran, because I think not many men would agree to their spouse's mom living with them. So எங்கள் அம்மா வந்து எங்களோட தான் இருந்தாங்க. இந்தியாவுக்கு போகும்போது இந்தியாவுக்கு வந்தாங்க, சிங்கப்பூருக்கு திரும்ப வரும்போது சிங்கப்பூரில் எங்களோட இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது when she passed away, it took me a very long time to get over my emotions, to get a control of myself. So you know, a lot of times I cry in the room, in the toilet, because I don't want my children to see me crying and feel sad for me, right? So but of course with Yogendran நான் வந்து ஓப்பனாக அழுவேன். sometimes Yogendran இப்போ வரைக்கும் அவங்க அப்பா பாட்டு கேட்டால் அவர் அழுவார். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா that process வந்து when she left, I couldn't handle it, and I read this book. I think becoming an adult orphan, if I'm not the adult orphan, I think that's the title of the book. அந்த புக் படிச்சுங்க. I didn't know how to handle it. I couldn't, because என்னோட வாழ்க்கையில் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து I'm digressing, sorry, I'm done with Big Boss review. ஸோ என்னோட வாழ்க்கையில் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரிமட்டோரியம் போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து கிரிமட்டோரியம்லாம் லேடிஸ் ஆர் நாட் அலவுட். அதுதான் எங்கள் வீட்டில் உள்ள ரூல்ஸ். ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ why, but that's been something that we have always followed, right? So the first time going to crematorium was when my mom passed away. I couldn't handle it. The thought that எல்லாரோடையும் வாழ்ந்த ஒருத்தவங்களை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த பெட்டி வந்து கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி மாதிரி இருக்கும். we will all be standing there. ஒரு மிஷின் உள்ளே எடுத்துகிட்டு போக்குங்க. I don't know how it is elsewhere, but in Singapore ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மெஷின், ஒரு ரோபோட் மாதிரி வந்து அது வந்து அந்த காஃபினை எடுத்துகிட்டு it will bring it into it's actually a very sad thing. At that point I felt like, oh my god, no one's there with my mom. That's a final journey and she's going in alone. So I read up on how when you அந்த க்ரீமேஷன் ப்ரோசஸ் எப்படி பேர்ன் ஆகும், இவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் நான் தேவையில்லாமலாம் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது I couldn't handle it. I really couldn't handle it. இது தானே வாழ்க்கை, இவ்வளோ தானே. எங்கள் அம்மா வந்து she's always been this feisty woman. அந்த காலத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s she had actually 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு she actually filed for divorce, because my father was physically abusing her. எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டாங்க, எல்லோரும் தள்ளி வச்சுருவாங்க, பிகாஸ் ஷீஸ் அ டிவோர்ஸி அப்படின்னு. ஸோ அந்த காலத்துலேயும் எங்கள் அம்மா வந்து that's a kind of feisty women that I've grown up with, and I know that உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் நிர்ணயிக்கணும் என்ன உங்களுக்கு வேணும்னு. இப்போ my mom was very happy in the last I don't know, maybe the last 20 years of her life. எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போய் 20 years ஆயிடுச்சு அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி. she stopped working, so she had money coming in from her pension and all of that, right? ஸோ அந்த மாதிரி அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. and she lived a good life, I must say. travel the world, நிறைய எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க, தனியாகவும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. ஐயோ ரொம்ப அறிவுரை சொல்கிறேன்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன மாலினி எப்படி டைக்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னு. sometimes I just feel that I just want to share a little bit about me. எல்லாம் ரிவ்யூ தான் பண்ணுறோம், but I just thought some things, நான் சொல்கிற அந்தந்த விஷயங்கள் சில நேரங்களில் வந்து when you all reach out to me through Instagram messages and WhatsApp to say that that helped you, அந்த எண்ணத்தில் தான் அதை ஷேர் பண்ணுறேன். and that's about it for today. So நம்ம வாழ்க்கை நம்ம கையில். let's take happy strides and reach for the stars, right? நன்றி, வணக்கம்.